உனக்கு கனவுன்ட்டு ஒன்னு இருந்துச்சுன்னா போராட்டங்கள் பல இருக்கதான் செய்யும். உனக்கு லட்சியம்னு ஒன்னு இருந்துச்சுன்னா எதிர்க்க பல தடைகள் இருக்கதான் செய்யும். நிறைய பேர் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றதுல பெஸ்டா இருந்திருப்பாங்க. நிறைய பேர் மியூசிக் வாசிக்கிறதுல, பாட்டு பாடுறதுல பெஸ்டா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க எல்லாம் எங்கன்னு தேடி பார்த்தா மத்தவங்கள மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வித்தியாசமே இல்ல. நல்லா படிக்கிறவனுக்கும் நல்லா படிக்காதவனுக்கும் வித்தியாசம் கிடையாது. நல்லா நிறைய டேலண்ட் இருக்கவனுக்கும் டேலண்ட் இல்லாதவனுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன் இப்படி ஆச்சு? உனக்குள்ள இருந்துச்சு பத்தி அந்த கனவு, அது நீ புதைச்சிட்ட. ஏன் புதைச்சு தெரியுமா? எதிர்க்க போராட்டம் வந்துச்சு அப்படின்னு புதைச்சிட்ட. மத்தவங்க முடியாதுன்னு சொன்னதுனால புதைச்சிட்ட. நீ உன்னுடைய கனவை விட்டதுக்கு காரணம் சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வழிய போட்டுட்ட. நீ உன்னுடைய கனவை விட்டுட்ட. உன்னுடைய கனவை நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு மேஜிக்கல் வேர்ட், நெவர் கிவ் அப். எப்பவுமே உன் தன்னம்பிக்கையை, உன் லட்சியத்தை, உன் கனவை, உன்னுடைய இலக்கை விட்டுடாத. நெவர் கிவ் அப் அப்படின்றது தான் அந்த மந்திர வார்த்தை. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த மந்திர வார்த்தை நெவர் கிவ் அப். பிரச்சனை வருதா? அவமானம் வருதா? முடியாதுன்னு தோணுதா? எதிர்க்க காம்படிஷன் அதிகமா இருக்கா? என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன் மேல உள்ள நம்பிக்கையை நீ விட்டுடாதன்னு தான் நான் சொல்றேன்.